Artful Arts சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு டெய்லி டிராயிங் சேலஞ்சில் சேலஞ்ச் 2 மண்டாலா ஆர்ட் ரொம்ப ஈஸியாக ஸ்கெட்ச் பென் வச்சே நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 19 சென்டிமீட்டருக்கு நம்ம பெரிய சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி சர்க்கிள்ஸை நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இதோட அளவு கொஞ்சம் நெஞ்சம் மாறினாலும் பரவாயில்ல. அதில் இந்த மாதிரி அழகான ஒரு பேர்ட் வரைகிறோம். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பீகாக்னு. இப்போது இதில் நம்ம இந்த மாதிரி டார்க்காக பண்ணி வைக்கிறோம். இதில் மண்டாலா ஆர்ட்னு சொல்லும் பொழுது ஒரு பேட்டர்னை திருப்பி நம்ம வரைகிறது தான். மண்டாலா ஆர்ட்னா டாட்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். அதுவே இந்த மாதிரி ஷேப்ஸில் வச்சு கொஞ்சம் பண்ணோன்னா ஜென்டாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால் இந்த ஜென்டாங்கிளும் மண்டாலாவும் சேர்ந்த ஒரு கலவையாக இன்றைக்கி இந்த ட்ராயிங்கை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம் வந்துச்சுன்னா இதில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அட்லாஸ்ட் அழகான ஒரு ட்ராயிங்கும் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணுற இந்த ட்ராயிங்கை நீங்களும் ஃபாலோ பண்ணி வரைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியான ஒரு அழகான ட்ராயிங் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷனில் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ராயல் ப்ளூ இருக்கு இல்லையா, அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா க்ரீன் கலரை வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம் பார்டரில். ஸோ ஒவ்வொரு திலகத்துக்கும் நம்ம இந்த ராயல் ப்ளூ அடிச்சுட்டு அதுக்கு மீதம் இருக்கிற இடங்களில் நம்ம க்ரீன் கலர் கொடுத்துட்றோம். அப்படி கொடுத்தோன்னா அந்த ஷேட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே எல்லோ, பிங்க், க்ரீன், ப்ளூ, எல்லோ, ரெட் இந்த மாதிரி கலர் கொடுக்கும்போது அந்த காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அதுதான் நம்ம இந்த பீகாக்கு ட்ரை பண்ணுறோம். பீகாக் கலர் பார்த்திங்கன்னா பீகாக் க்ரீன் சொல்லுவாங்க, பீகாக் ப்ளூ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பீகாக் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த தோகைக்கு வர மாதிரி அழகாக இதே மாதிரி அந்த ராயல் ப்ளூ அதாவது அந்த பீகாக் ப்ளூ தான் அண்ட் க்ரீன் கலர் இது ரெண்டுத்தையும் நீங்கள் காம்பினேஷன் வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ க்ரீன் கலரும் அதே மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். யாருக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களால தான் மண்டாலா ஆர்ட் பண்ண முடியும், ஜென்டாங்கிள்ஸ் வரைய முடியும். ஸோ மண்டாலாவும் ஜென்டாங்கிளும் யாருக்கு அதிகமாக வந்து கொடுப்பாங்க வரையறதுக்குன்னா பொறுமை குட்டி பசங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க. லைஃப்பில் நம்ம பொறுமையை மட்டும் கையில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை விட பெரிய வெப்பன் எதுவுமே கிடையாது. அந்த பொறுமை அப்படின்றது நம்மகிட்ட இருந்துட்டாலே போதும், எதை வேணாலும் சாதிச்சிடலாம். இப்போ இந்த பீகாக்கு அழகான கண்ணு வைக்கிறோம். இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப் புரியலைனாலும் திருப்பி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ அடுத்த சர்க்கிளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ரவுண்டு வரைஞ்சிடுறோம். யூஸ்வலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் மண்டாலா ஆர்ட் ஜென்டாங்கிள்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் கலராக பண்ணலான்னு இந்த மாதிரி பீகாக் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒவ்வொரு ரவுண்டோடைய பார்டர்லேயும் ப்ளூ கலர் கொடுக்குறோம். நிறைய பேர் நம்ம மினி பாப்பா எங்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம மினி நம்மக்கிட்ட போய் சொன்னதால் நான் மினியை வந்து கொஞ்ச நாளுக்கு கூப்பிடாமல் இருக்கேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலையிலேயே மினி உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. அவங்கள வந்து நானே கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராயிங் சேலஞ்ச் இருக்கு இல்லையா, டெய்லி ட்ராயிங் சேலஞ்ச், அதில் மண்டாலா ஜென்டாங்கிள் கலந்த ஒரு காம்பினேஷன் ஃபியூஷன் ட்ராயிங் உங்களுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் மறக்காமல் நீங்கள் ஃப்ரீ டைமில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலைத்திறனும் வளரும், உங்களுடைய நிதானமும் அதிகரிக்கும். உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் அதிகமாக நிறைய நல்லது நடக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி பேட்டர்னில் இப்போது கடைசியாக வைலட் கலர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பீகாக்கு வைலட் கலரும் இருக்கு இல்லையா. பீகாக் நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன கலர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? அடுத்த வாட்டி பீகாக் ஃபெதர் எடுத்து பார்க்கும்போது நல்லா பாருங்கள், அதில் ப்ரௌன் இருக்கும், பிளாக் இருக்கும், எல்லோ கலர் இருக்கும், அதுக்கப்புறமா ப்ளூ இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், எல்லா கலருமே இருக்கும் அதில், ரெயின்போ மாதிரியே. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் பீகாக் அப்படின்றது ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சர்க்கிள்லையும் ஒரு சின்ன டாட் மாதிரி ஒயிட் டாட் வச்சுட்டு சுற்றி பிளாக் கொடுக்குறோம். அதுக்கு பார்டரில் இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ராயல் ப்ளூ கொடுக்க போகிறோம். எப்பொழுதும் போல தான் பீகாக் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ளூ வந்து கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்கெட்ச் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர்கிட்ட வந்து கலர் இல்லை, கலர் பென்சில்ஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. அதனால் இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கெட்ச் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பெயிண்டிங்கும் பண்ணிங்கன்னா உங்களை விட பொறுமைசாலி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக ஸ்கெட்ச் பென் வச்சு அழகாக பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டிக் பென் இருந்ததுன்னா அதை வச்சு பண்ணுங்கள். ஸ்டிக் பென் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வரும். அதுவே வந்து இந்த மாதிரினா இது நல்லாயிருக்கும். ப்ரஷ் பென் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே ஸ்ட்ரோக்காக நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ லாஸ்ட் அந்த டோம் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் நம்ம க்ரீன் கலரை கொடுத்துட்டோன்னா நம்முடைய இந்த மண்டாலா ஆர்ட், அதுவும் பியூட்டிஃபுல்லான பீகாக் மண்டாலா ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் எங்கேயாவது பிங்க் உங்களால் இன்வால்வ் பண்ண முடியும்னா இன்வால்வ் பண்ணிவிடுங்க, ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்முடைய ஆர்ட் இப்போ ரெடி ஆயாச்சு.
இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வால் டெக்கராக மாற்றி கொடுக்கலாம், க்ரீட்டிங் கார்டாக கொடுக்கலாம், இல்லை ஏதாவது காம்படிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் இந்த மண்டாலா ஆர்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பரான ஒரு ஆர்ட் நம்மளே பியூட்டிஃபுல்லாக எனக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி பார்க்க அழகாக இருக்கணும். அதுதான் மண்டாலா அண்ட் ஜென்டாங்கிளில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம். அதனால் இதை பண்ண நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது நமக்கு லைஃப்பில் கூடவே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை ஃபர்ஸ்ட் லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து வாலி ஆர்ட் கேட்டிருக்கீங்க, என்னென்னமோ கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்காகவே பண்ணுவேன். ஸோ கவலையே படாதீங்க, மிஸ் பண்ணாமல் டெய்லியும் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை பாருங்கள். நிறைய பிரமிப்பூட்டக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கலை வடிவமாக காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.